யாருடைய வார்த்தை இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையும் என்றால் அவருடைய முதல் நிபந்தனை அல்லாஹ்விற்கு அவர் இணை வைத்திருக்க மாட்டார். அல்லாஹ்விற்கு தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் இணை வைத்திருக்க மாட்டார். பிரார்த்தனை அல்லாஹ்வை அழைப்பார், நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைப்பார், ஆதரவு அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார். நஷ்டம் துன்பம் எது வந்தாலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் தன்னுடைய தேவைகளை கேட்டு அழைக்க மாட்டார். அல்லாஹ்விற்கு தன்னுடைய வணக்க வழிபாட்டில் எதையும் இணையாக்கி இருக்க மாட்டார் அவர். இரண்டாவது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்து கொண்டு மனிதர்களுடைய ஹக்கிலே அநியாயம் செய்ய மாட்டார். மனிதர்களுடைய உரிமையில் அநியாயம் செய்ய மாட்டார். மூன்றாவது, பாவங்கள் செய்து தன்னுடைய நஃப்ஸையே அநியாயத்தில் உட்படுத்திக் கொள்ள மாட்டார்.